முதல்ல இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாளர் பாலா. மிக சிறந்த சமூக சேவகர். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழு பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துடுவார். இங்கே முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. தொடரட்டும் உங்கள் சேவை. கல்வன் இசை வெளியீட்டு விழா. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்காரு. என்னை பொறுத்தவரையும் அன்னைக்கு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்னை போல உதயகுமார் சார் போல ஆளுங்கள்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம், சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்களை வந்திருக்காரு. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். இப்போ இயக்குனர் இமயம் உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசைக்கு நடிக்கிறார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குநர்கள், புது உதவி இயக்குநர்லாம் நிறைய பேர் டைரக்டர் ஆயிருக்காங்க. நிறைய உதவி இயக்குநர்கள் டைரக்டர் ஆக்கின பெருமை ஜி பிரகாஷ் உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன், இதில் யானை தான் முதன்மையாக இருக்கு. யானை வச்சு கதை. யானைல ராசியான ராசி, அது திரையுலகுக்கு யானை என்பது மிகவும் ராசி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமானா கூட அவரை ஒரு ஹீரோவா தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் மையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமலாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம லிங்குசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசி யானை தான், யானைனாலே பிள்ளையார் தான். ஆமாம், ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனை உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் இமயம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டாரு. நடிகரா இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.